Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 17/4/2024 புதன்கிழமை 50-50யோட தேர்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். அது இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து 335 கொடுத்துருந்தோம் கெஸ்ஸிங்கில். ரிசல்ட் வந்து 035 வந்திருக்கு. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பட்டனில் தனியாக கொடுக்குற வீடியோட கெஸ்ஸிங் இது காலையில் தான் கொடுத்தேன். இதில் வந்து 40 நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் 74-35 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 40 நம்பர் 7035 வந்துச்சு. ஒரு ஏ போர்டில் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து இன்றைக்கி ஒரு 40 மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால தான் சொல்கிறேன், யாராவது வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க. இப்போ வந்து நாளைக்கு 17/4/2024 ஒரு 50-50யோட ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் வந்து 3வது வார ரிசல்ட் வந்து 150 அண்ட் போன வாரம் 948. போன வாரம் வந்து நம்ம 448 கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம சேனலில் போன வாரம் ஒரு பிசி வின்னிங் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் மந்த்து அண்ட் போன வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரூட்டில் வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங் மார்க் பண்ணி எடுத்துருவோம். வாங்க, எல்லா நம்பரையும் வந்து நான் ப்ளூ கலரில் புதன்கிழமையோட ரிசல்ட் எல்லாத்தையும் ப்ளூ கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதுக்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துருவோம் நம்ம ரெகுலர் ரூட்டில். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து 150க்கு ஒரு நாள் முன்னாடி 006, அதோட க்ளூ நம்பர் 112. ஓகே, அது வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. புதன்கிழமை 150 வந்தது லாஸ்ட் மந்த் இதே வாரம். அதுக்கு வந்து 112 க்ளூ நம்பர் இருக்குது இல்லையா, 112 க்ளூ நம்பரோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு 112ஓட பிசி வந்து 12 ஃபுல் ஆப்போசிட் 67 ப்ளஸ் வந்து 83ன்ற ஒரு கால்குலேஷன் தான் லாஸ்ட் மந்த்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு டைரெக்டாக பார்த்திங்கன்னா 150 ஸ்ட்ரைட் மேட்சிங் ஆகுது. இப்போ இந்த ரூட்டில் வந்து முதல்ல இன்றைக்கி ரிசல்ட்டு 035, அதோட க்ளூ நம்பர் 141. ஓகே, இதில் வந்து க்ளூ நம்பரோட பிசி 41, அதோட ஃபுல் ஆப்போசிட் 96 ப்ளஸ் கால்குலேஷன் நம்பர் வந்து 86. அங்கே வந்து நம்ம 83 யூஸ் பண்ணோம். நாளைக்கு வந்து 86ன்ற கால்குலேஷன் தான் ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் ஷாட்டாக 182 அண்ட் வந்து இந்த நம்பர் இன்னொரு கால்குலேஷனில் ஒன்று மைனஸ் ஆகி 181 வரலாம். இந்த 2 நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து 948க்கு 1 டே பிஃபோர் வந்து 452, அதோட க்ளூ நம்பர் வந்து 513யோட பிசி வந்து 13 ஃபுல் ஆப்போசிட் 68 ப்ளஸ் 16ன்னு ஒரு கால்குலேஷன் எடுத்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம 84 கொடுத்துருந்தோம் பிசியில் வரணும். ஆனால் 48ன்னு வந்தது. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 141ஓட பிசி 41, அதோட ஃபுல் ஆப்போசிட் 96 ப்ளஸ் 74. ஓகே, இதுதான் அந்த க்ளூ நம்பர். லாஸ்ட் வீக் வந்து 68 ப்ளஸ்ஸு 16. இந்த வாரம் வந்து 96. க்ளூ நம்பரோட பிசி 41, ஃபுல் ஆப்போசிட் 96 ப்ளஸ் வந்து 74ல் 79. இதில் வந்து நமக்கு பிசியில் 75 அல்லது 57 வரலாம். ஓகே, இந்த நம்பர் டைரெக்டாகவே வந்து 175 வரதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம 84 வந்து கிடச்சிது, ஆனால் ரிவர்ஸாக திரும்பிச்சு. அதனால தான் வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 150 ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி 006ஓட க்ளூ நம்பர் 112ஓட ஏபி வந்து 11. இதில் ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 61ன்னு வரும். 61ல் மைனஸ் மறுபடியும் வந்து 61, மறுபடியும் வந்து ஏபி 11 இருக்கு இல்லையா, க்ளூ நம்பரோட ஏபி, அதை மைனஸ் பண்ணுறோம். இதில் 50. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். 61ல் மைனஸ் 11 பண்ணுறோம், 50. இப்போது 61 பக்கத்தில் 50. லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 150 மேட்ச் ஆகுது இல்லையா. இந்த ரூட்டில்
இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் ஏபி வந்து 14, ஃபுல் ஆப்போசிட் 69. 69 மைனஸ் 14, அங்கே வந்து 61க்கு நம்ம வந்து ஏ போர்டு மட்டும் தான் பார்க்கணும் இல்லையா. 64 மைனஸ் 14, இதில் வந்து 50. அதனால் வந்து அந்த ரூட்டும் இந்த ரூட்டும் ஒரே சேமாக இருக்கிறதுனால இந்த ரூட் ஃபாலோ ஆகாது. அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளூ நம்பரோட 141, அதோட ஏபி 64, ரிவர்ஸ் கண்டினியூஷனில் போகும்போது 53ன்னு போகும். இதில் வந்து 453 இது ஒரு நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 141ஓட பிசி 41, சிபோர்ட் பார்ப்போம்னா 46. இந்த 46ஓட மறுபடியும் வந்து பவர் நம்பர்னு போனால் 91ன்னு போகும். அது வந்து சிபோர்டு வந்து பவர் பண்ணாமல் டேரெக்டாக போகும்போது ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருக்கு இல்லையா, 469. இந்த 469 அல்லது 496ன்னு நாளைக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த பிசி கால்குலேஷன் 75, 57 லாஸ்ட் வீக் ரூட்டு, அது இல்லாமல் பிசியில் 81 அல்லது 82 வரலாம். ஓகே, இது ஒரு செட்டு தனி டோட்டலாக வந்து நாளைக்கு நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர் இவ்வளோ தான். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கோம். வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க நம்பர்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து முதல்ல எடுத்தது வந்து 182 அண்ட் 181, 453, 469 அல்லது 496 அண்ட் வந்து 175. நாளைக்கு 50-50க்கு நம்ம எடுத்துருக்கிற டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். மொத்தமே வந்து 6 நம்பர் தான். இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ் வந்து நாளைக்கு 181, 182, 175 அண்ட் வந்து 496. இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். பிசியில் 75, 82, 81 இது பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளோட புதன்கிழமை 50-50 கெஸ்ஸிங் வந்து இவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் கெஸ்ஸிங் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.